ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து ஆளை காணாம போயிடுறாங்க. மீனாவை காணோன்னே முத்துக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயையோ, சிந்தாமணி தான் தூக்கிட்டா, நம்ம பொண்டாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு வீடு வீடாக போய் பூ போடுற இடம், அப்பார்ட்மெண்ட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடுறாரு. மீனாவை ஆளையே காணோம். போய் சிந்தாமணி வீட்டில் போய் சண்டைக்கு மல்லு கட்டுறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, சிந்தாமணியோட புருஷன் சொல்கிறாரு, இங்கே உன் பொண்டாட்டி வரல, நீ கடத்தின மாதிரி நாங்கள் கடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி புருஷன் சொல்கிறாரு. சொல்லையில் அவர் சொல்கிறாரு, முத்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து தேவையில்லாமல் கடத்தலைங்க, நான் கடத்தினால உங்கள் மகளோட உயிரை காப்பாற்றி வச்சுருக்கேனே ஒழிய மிச்சபடி வேறு எந்த விஷயம் கிடையாது. உங்கள் மகளை நான் காப்பாற்றலைன்னா உங்கள் மகன் இந்நேரம் இறந்துருப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. மீனாவை நீங்கள் அதனால நீங்கள் போட்டிக்கு நீங்களும் கடத்துறீங்களா, மீனாவை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இங்கேன்னு எங்கெங்கேயோ தேடிட்டு மீனாவை காணோன்னையும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஐயோ பொண்ணு என்ன பண்ணாவோ எது பண்ண, நம்ம மீனாவை என்ன செஞ்சாங்களோ எது செஞ்சாங்களோ புலம்பிக்கிட்டே வந்து கேட்டை திறந்துட்டு பார்த்தா வெளியில் வண்டி நிற்கிது. வண்டி நின்றோடனே தான் உசுரே வருது. உசுரே வந்தோடனே உள்ளே போனால் மீனா எங்கப்பா அப்படின்ற, மீனா உள்ளே தான் இருக்கா, நீ எதுவும் கத்தாதரா அப்படின்னா. அப்புறம் மீனாவை பார்த்தோன்னே தான் உசுரே வருது. எங்கடி போன ஏதடி பண்ண, லாவ்னு கத்துன்னு கத்துறாரு. கத்துனோடனே அவங்க அம்மா, உங்கள் 2 பேத்துக்கும் நாடகம் நடத்துறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையாப்பா சாமி, இவங்க தொலைவாகலாம், இவங்க கண்டுபிடிப்பாகலாம், இவங்க இப்போ சீரியஸாக இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ எங்கே போனேன் ஏது போனேன்னு கேட்கையில், பூ விற்கிற ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துச்சு, பார்க்க ஆள் யாருமே இல்லை, அதனால நான் தான் போனேன். சரி, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் அடுத்தவங்க ஃபோனை வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு வழியில் துணைக்கு ஆள் இல்லாதனால நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.